வணக்கம். வணக்கம். இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்க. ஆமா. அந்த அனுபவத்த ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, நெறைய இந்த மாதிரியான கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, 2000 கட்டினா தான் 3000 கட்டினா தான் சாமிய பார்க்க முடியும்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளோ கட்டி சாமிய பார்த்துட்டு இருந்தீங்க? நம்ம கட்டுனது இருக்கட்டும், அங்க போய் ஆனா திட்டிட்டு தான் வந்தேன். அதாவது நெறைய வேற பௌர்ணமிக்கு முருகர் கோயிலுக்கு போனா உங்களுக்கு பணம் வரும். இந்த நேரத்தில முருகன்ட்ட பணம் போனா பணம் வரும். பெருமாள் கிட்ட இந்த நாளைக்கு போனா பணம் வரும். பார்வதி கிட்ட, சக்தி கிட்ட இந்த நாள் போனா பணம் வரும். காமாட்சியம் இப்படி ஒவ்வொரு சாமியையும் ஃபேமஸான ஒரு கோயில் எந்த கோயில் ரொம்ப ஃபேமஸா இருக்கோ, அந்த கோயிலுக்கு போனா பணம் வரும்னு சொல்ட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேட் பேங்க்ல வேலை செய்றாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க போன உடனே உங்களுக்கு பணத்த குடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே ஸ்டேட் பேங்க் இந்தியாவுல மேனேஜராவோ இல்ல அந்த மணி டிரான்ஸ்ஃபர்ல பயங்கரமா வேலை செய்றாங்க. அதனால இந்த கடவுள்ல நீ போன உடனே ஒரு 4 கட்ட எடுத்து கையில குடுத்து போடா ராசா அப்படின்னு அனுப்புன்னு நெனைச்ச மாரி, நீ இந்த கோயிலுக்கு போனீன்னா உனக்கு முருகர் அள்ளி குடுத்துருவார். ஏன் உனக்கு எவ்வளவு குடுத்துருக்காரு? ரூ. 500 குடுக்கலன்னா நீயே பார்க்க மாட்ட. ரூ. 500 இல்லைன்னா நீயே பார்க்க மாட்ட. திருச்செந்தூருக்கு நான் போயிருக்கிறேன். ரூ. 100ல போன ஒரு வரி. இந்த செல்போனை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு காசு. முருகன் கிட்ட போகும்போது சரியான கூட்டம். நான் அவ்வளோ விருப்பப்பட மாட்டேன். நான் கடலில் குளிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவேன். ஏன்னா நான் கடலை பற்றி அதிகமாக சொன்னதுனால கடலை பற்றி நல்லா குளிச்சுட்டு கோயிலுக்கு போனால் நாளை கடலில் 1 மணி நேரம் நல்லா குளித்தோம். அதனுடைய வீடியோஸ்லாம் இருக்குது. வேணா போட்டுக்குங்க, நான் வேணா தரேன். இப்போ கடலில் குளிக்கிறதுக்கு நல்லா குளித்தோம். குளிச்சுட்டு போகும்போது பசங்களாம் முருகனை பார்த்தே ஆகணுன்ட்டாங்க. நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸுகளோட போயிருந்தேன். சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் முருகனுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. திருச்செந்தூர்ல முருகனுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. அபிஷேக பூஜையை நீ பார்க்கணும்னா 2000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. நாங்க ஒரு 5 பேர், ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய்னா 5 பேருக்கு 10,000 ரூபாய். நான் கட்டிடுவேன். ஏதோ ஒரு வழி எனக்கு அந்த தகுதி இருக்கு. எனக்கு அந்த தகுதி இருக்கு. என் சின்ன வயசுல அந்த தகுதி சத்தியமா கிடையாது. ஏன்னா 10,000 ரூபாய் தான் என் குடும்பமே ஓடும் ஒரு மாசத்துக்கு. இன்னைக்கு எனக்கு அதை கட்டுற தகுதி இருக்கு. அப்போ உனக்கு தகுதி இருக்குன்னா அப்போ முருகன் கொடுத்துருக்கான்னு நீ அந்த வியாக்கியானம் பேசிடக்கூடாது. எனக்கு அதில் கோபம். ஏன்னா நான் இல்லாதப்போ எனக்கு இல்லாதப்போ என்ன கஷ்டப்பட்டிருப்பேன். இப்போ 100 ரூபா வரிசையில் போனவங்கள முருகன் கிட்டேயோ பெருமாள் கிட்டேயோ பிரசித்தி பெற்ற கோயிலில் அங்கே ஒரு போலீஸ் மாதிரியோ இல்லை ஒரு ஆளையோ நிறுத்தி வான்னு இழுத்து ஒரு செகண்ட்ல இழுத்து வெளியில் எழுந்துருவான். அவன் கேட்டுக்கு வெளியில் போய் விழுந்துருவான். ஒரு இழுப்பு தான், நிற்காதீங்க, கிளம்பு. ஏதோ இவன் வீட்டுக்குள்ளே நம்ம சொத்தை திருட போன மாதிரி. அங்கே இறைவன்ட்ட அருளை வாங்க போகிறோமோ இல்லையோ, இவங்கிட்ட 4 திட்டு வாங்கிட்டு தான் வரணும். எப்படி? அதில் தட்டில் போடலன்னா நீ கிளம்பு. அங்கே தட்டில் 2000 ரூபாய் கட்டினவனுக்கு முருகன் பக்கத்தில் உட்கார வச்சு அதை பார்க்க வச்சு பூஜை. சில விஐபிகளுக்கு அதில் உட்கார வச்சு தரிசனம். ஏழையின் சிரிப்பில் இறைவன் வாழ்றாங்கன்னா ஏழையின் சிரிப்பு அங்கங்க இருக்கு. அவன் வெறுப்புல தான் அந்த இறைவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். உன்னுடைய பணம் தான் முருகன்னா அவனுக்கு பேர் எதுக்கு கடவுள்? அவன் பிஸ்னஸ் மேன் தானே. அதுக்கு அம்பானியை கும்பிட்டுட்டு போயிடலாமே. எப்படி? அம்பானி பணக்காரன் தாங்க. 100 கோடி ரூபா 1000 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிற பட்ஜெட் ஒரு ஹீரோ படம் வருதுன்னா ஒரு நாளைக்கு இத்தனை டிக்கெட். ஒரு நிமிஷம் நின்று மனசார கும்பிட்டா போதுங்க. எனக்கு ரொம்ப நேரம் வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி இருக்கு. எனக்கு அந்த ஒரு நிமிடம் அவனை பார்த்து கும்பிடுற வரைக்கும் நீ ஒரு கட்டத்தை போடு. இதுல ஒரு ஆள் 1 நிமிஷம் கும்பிடலாம். 1 நிமிஷம் தாண்டி நிற்போம். ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் நீ பார்க்க வைக்கலாமே, சரியான முறையா இருந்தா. இந்த அபிஷேகத்துக்கு இந்த டைம், இந்த அபிஷேகத்துக்கு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு ஒரு ரேட்டு. இடையில நீ தனிப்பட்ட முறையில போகணும்னா ஒரு ரேட்டு. அப்போ முருகன் வச்ச இடத்துல இல்லை, இவங்க வச்ச இடத்துல முருகன். அப்போ முருகன் அப்பவே 15 கிலோமீட்டர் கடலை தாண்டி உள்ள போயிருப்பார். இவனுங்க நம்மளை வித்துருவானுங்க இங்க இருந்தா அப்படின்னு அவர் அப்பவே போயிருப்பார். அங்க திருச்செந்தூர் முருகன் இருப்பார்னு நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் வியாபாரம் நடக்குதோ அங்க இறைவன் சத்தியமா வாழ போறது இல்லை, இருக்க போறதும் இல்லை. நீ கல்லை தான் கும்பிட்டு இருக்க. ஏன்னா கருணை உள்ள உள்ளத்துலதான் கந்தன் குடியிருப்பான்னு இருக்கு. கருணையே இல்லாத காட்டு மிராண்டிகள் நடத்துற கூட்டத்துல எங்கெங்க இருப்பான்? முருகன் திருச்செந்தூர்லயே இல்லை, அறுபடை வீட்லயும் வியாபார ஸ்தலம் பண்ற இடத்துல முருகன் அங்க இருக்க போறது இல்லை. பக்கத்துல எங்காவது தான் இருப்பாரு. பேசாம சுத்தி கொடிமரத்தை கும்பிட்டுட்டு வாங்க. கோபுர தரிசனம் கோடி தரிசனம். அப்போ அவன் நேரம் அப்பவே கோபுரத்துக்கு போயிருப்பான். இவனுக்கிட்ட மாளாது, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா வித்துருவானுங்க. ஆனா இன்றைய விதைக்கிற விதை பின்னாடி உனக்கு அது ஒரு அறுவடை ஆயிரும். இன்னைக்கு நீங்க வெறும் இந்து மதம் மட்டும் கிடையாது. இந்த இந்து மதத்துல இருக்கிற ஒரு விஷயம், பரிகாரத்துக்கு ஒரு காசு,
உள்ளே போகிறதுக்கு ஒரு காசு. நீ உள்ள முருகனை பார்க்கணுன்னா காசு. 50,000 கொடுத்தா பெருமாளை தூக்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுருவாங்க. அவ்வளோதான். பணம் தான் கடவுள். அப்போ கல்வி, செல்வம், வீரம். கல்விங்கிறதுக்கு அதிபதி யாரு? உங்களுக்கு சரஸ்வதி. இளமையில் கல். இளமை கல். கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்பட்டாலும் இளமையில் கல்வி. அதாவது ஒரு சின்ன செடி இருக்குன்னா அதை அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தூக்கி நட்டானா செடி காஞ்சிடும். அப்போ இளமையிலேயே படிச்சிங்கன்னா தான் உங்கள் மண்டையில் நல்லா பதியும். அப்போ கல்விங்கிறதும் இளமையிலேயே முடிச்சிடணும். எல்லாம் 60 வயசு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கானா கரசில் பண்ணுவான். காலேஜ் என்ன படிச்சுட்டா இருப்பான். அப்போ ஃபெயிலாகி படிக்கிறான்னு அர்த்தம். ஓகேங்களா? நீ படிக்கிறதுக்கு எல்லாம் இல்லை தான். ஆனால் இளமையில் கற்பது மண்டையில் பதிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது கல்விக்கு அடுத்தது செல்வம். செல்வங்கிறது என்னது? உப்பு. உப்புங்கிறது ஒரு பொருளினுடைய சுவையை சேர்க்கறதுக்கு. அப்போ செல்வத்துக்கு அதிபதி உப்பு. பணம்ங்கிறது தேவைக்கு. சோத்துக்கு பதிலாக அதை தின்னா நான் தண்ணி தான் குடிக்கணும். எவ்வளோ தண்ணி குடிப்பேன்? உப்புங்கிறது ஒரு மளிகை கடையில் வெளியில் போட்டு வச்சுருப்பான். கடலில் அள்ளி அள்ளி கிடக்கு. செல்வத்தை எவனுமே சீன்றதில்லை. தேவைக்கு சுவையை கெடுத்து விடும் அளவுக்கு அதிகமான உப்பு இருந்தா. அப்போ அளவுக்கு அதிகமான செல்வம் உன் எண்ணத்தை கெடுத்துரும். உன்னுடைய அந்த இடத்தையே பாழாக்கிடுங்கிறான். அப்போ இறைவன் தளத்தையே நீ பாழாக்குற. வீரம் தற்காப்புக்காக கற்றுக்கிறது தான். அப்போ எங்கேயாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆபத்துனா அப்போ கல்வி, செல்வம், வீரம் என்பது போதுமான விஷயத்துக்கு கற்றுக்கிறதுக்கு தானே தவிர இது மட்டும்தான் வாழ வைக்கணும். அது முட்டாள்தனம் இல்லையா? இதுக்கு தான் சொன்னான் கல்வி பின் செல்வம் பின் வீரம். இது மூன்றும் கல்வி இளமையில். செல்வங்கிறது சேர்க்கும் போது வாழ்க்கைக்கு தேவையான அளவு அந்த இளமை காலங்களில் உழைச்சி சேர்க்கறது. வீரம் கடைசி காலங்களில் உனக்கு திடகாத்திரமாக நடக்கிறதுக்கு தேவை மன தைரியமும் வீரமும் உடம்புல வலுவும் தான் தேவை. அதனால தான் அதை கடைசியாக வச்சான். நீ வீரம்னா இடமையிலேயே வீரத்தை வச்சு அது கிடையாது ராஜா. குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு தேவை வீரம், ஒரு ஆண்மை, ஒரு திறன். அதுதான் வீரம். நீ கம்பெடுத்து சுத்துறது இல்லை வீரம். அப்போ அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டான் கல்வி பின் செல்வம் அதற்கு பின் வீரம். எல்லாம் கொஞ்சம்தான். உப்பு தான் செல்வம்னா நீ அதை பானை நிறைய சோறுக்கு பதிலாக நீ உப்பு திம்பியா? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கடல் நிறைய உப்பு இருக்கு. அவ்வளவு செல்வத்தையும் இவன் திங்கணும்னு நினைக்கிறான். நான் என்ன சொல்றேன், கடல் நீர் ஒரு மடக்கு குடிப்பியா நீ? திருச்செந்தூர் விலை போய் பல நாள் ஆச்சு. திருப்பதி விலை போய் பல மாதங்கள் ஆச்சு, பல வருஷங்கள் ஆச்சு. பிரசித்தி பெற்ற தலங்கள் பூரா விலை போயிடுச்சு. விலை போகிறதுக்கு பேர் விலை மாதுன்னு பேர். அப்போ முருகனை விபச்சாரம் பண்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு இறை தொண்டுங்கிறது மிகப்பெரிய புனிதம். அதாவது கிருவானந்த வாரியார் நிறைய சித்தர்கள் உருவாக்கியது முருகன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகவும் முருகனை பற்றி நிறைய பாடல்களையும் நிறைய. இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி நீ எதை உருவாக்கியிருக்கீங்க முருகனை வச்சு? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி முருகனை பற்றி என்ன உருவாக்கியிருக்கீங்க? பணம் இருந்தால் தான் பார்க்க முடியுங்கிறத உருவாக்கியிருக்கீங்க. ஏழை எளியவனுக்கு உள்ள இடம் இல்லைன்னு உருவாக்கியிருக்கீங்க. தாழ்த்தப்பட்டவனுக்கும் முடியாதவனுக்கும் அதுக்கு உள்ள போறதுக்கு தகுதி இல்லைன்னு உருவாக்கியிருக்கீங்க. நீங்கள் நினைத்தவர்களும் மாட மாளிகையில் வசிப்பவர்களும் கூட நீங்க உங்களுடைய குதூகலத்துக்கும் தான் இறைவன் வச்சிருக்கீங்க. கேலிக்கு விழாக்கள்ல கொண்டாடுற மாதிரி இறைவனை உங்க விழாக்கள் உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு ஃபீஸ், அதுக்கு ஒரு வருமானம். 10 நாளைக்கு முன்னாடியே விளம்பரம். இந்த கோயிலில் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பூஜை, இதில் நீ கலந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்கள் அனுப்ப வேண்டிய தொகையை அனுப்பி வைக்கும். ஆக மொத்தம் எல்லாம் வியாபாரம். இதுக்கு வேற மாதிரி சொல்லிடலாம். கடவுளுங்கிறதுனால வார்த்தையை கட்டுப்படுத்தி பேசுகிறேன். ஏன்னா நான் விலை மாதுங்கிறதே கொஞ்சம் தவறான வார்த்தை. ஏன்னா முருகன் மீது எனக்கு கோபம் இல்லை. அதை வைத்து தொழில் செய்பவர்கள் மீது அதீத கோபம். எரிக்கிற நெருப்பு ஒன்றையும் சேர்த்து எரிச்சிடும். அதாவது சொல்லுவாங்கல்ல, ஏழையின் சிரிப்பில் இறைவனால அவன் வயிறு எரியுது. ஒரு நாள் ஒரு நாள். அதனால தான் உலகம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. எதுக்கு கடல் திருச்செந்தூருக்குள்ளெல்லாம் என்றைக்குமே தண்ணி வந்தது இல்லைங்க. எந்த காலத்துலேயும் வந்ததில்லை. இந்த மலைக்கெல்லாம் ஏன் தண்ணி அவ்வளோ உள்ளே போச்சு? காரணம் முருகன் அங்கே இல்லை. இந்த மலைக்கு தண்ணி அவ்வளோ உள்ளே போயிடுச்சு. முருகன் அப்பவே கடலுக்குள்ளே போயிருப்பார். மாமன் கூட போயிட்டு மாமனும் மருமகனும் அப்பவே உள்ள உலாவிட்டு இருப்பாங்க. ஏன்னா தென் மாவட்டத்தில் குமரி கண்டம்னு ஒன்று கடலுக்குள்ளே தான் இருக்குது. இதை விட பெரிய நாடு உள்ளே இருக்குது. முருகன் அங்கே பல வீடு இருக்குது. அதில் ஒரு வீட்டுக்கு போயிருப்பான். அப்போவே இவனுக்கிட்ட வாழ்கிறதுக்கு கடலில் இருக்கிற நாட்டுக்கு போயிடலான்னு அப்போவே போயிருப்பார். குமரி கண்டத்தில் தேடினா தான் கிடைக்கும் எல்லா ஜாமியும்.
பூமியில் இருக்கிற எந்த கோயிலையும் சாமி இருக்காது. ஏன்னா எல்லாம் வியாபார ஸ்தலம். கடலுக்குள்ள இருக்கிற குமரி கண்டத்தில் தான் அத்தனை சாமியும் இருக்கும். ஏன்னா உப்புல எந்த பொருளும் கெடாது, உப்புல இருக்கிற எந்த உயிரும் கெடாது, இறைவன் இருக்கும் இடத்தில் எந்த தீங்கும் இருக்காது. அத்தனை இறைவன் கடல்ல மட்டும்தான் இருக்கான். பூமியில ஒருத்தரும் கிடையாது. சுத்தம். எல்லாத்தையும் வியாபார பொருள். நாளைக்கே நீங்கள் ஒரு கோயில் நேற்று வரைக்கும் இங்கே வயக்காடு நிறைய தோட்டம் துறவாக இருந்த இடத்த போகிறோம். புதுசாக ஒரு கோயிலை கட்டி இந்த அத்திவரதர் 40 வருஷத்துக்கு அப்புறம் விளம்பரம் பண்ணி கூட்டத்தை பார்த்தீங்கல்ல. எந்த கோயிலெல்லாம் பிரசித்தி பெறுதோ அந்த கோயிலுக்குள்ளே இவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரூல்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸுக்கு இறைவன் வருவார். நாம டோக்கன் போடணும். இறை தொண்டு பெருந்தொண்டு, அதில் என் தொண்டு சிறு தொண்டு. என்னுள் இருந்து இயக்குபவனும் அவனே, இயக்கி கொண்டிருப்பவனும் அவனே, இப்போ என்னை பேச வைப்பவனும் அவனே. அதாவது எழுத்தறிவித்தவனும் இறைவன், இந்த அளவுக்கு பேச வைத்தவனும் இறைவன். அதை நான் நம்புகிறேன். எனக்கு இறைவன் மீது பற்று அதிகம். இறைவனை வைத்து இவ்வளவு பண்ணுறவர்கள் மீது இருக்கிற கோபத்தை கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன். இன்னும் எவ்வளோ காட்டுவேன்னு எனக்கு தெரியாது. இது தொடரும். வாழ்த்துக்கள்.